சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான சென்டிஸ் ஆப்ல நீங்க வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்படி நீங்க வந்து டவுன்லோட் பண்றப்ப அந்த ஃபைலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சென்ட்ரல் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான சென்டிஸ் ஆப்ல நீங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு என்ன போடணும் அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். கஸ்டமர் ஐடி, அதுக்கப்புறம் ஜிமெயிலுக்குலாம் நீங்கள் ஒரு அட்டு வந்து போடுவீங்களா, அந்த அட்டு போட்டு அதுக்கப்புறம் டேட்டா பர்த் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இந்த கஸ்டமர் ஐடி பொறுத்தளவுக்கு சிஐஎஃப் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சென்ட்ரல் பேங்கோட அந்த பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிமெயில் போடக்கூடிய அந்த அட்டை நீங்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பேங்க்கில் நீங்கள் என்ன டேட்டா பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட்டா பர்த்தை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே என்ட்ரு பண்ணுறப்ப எங்கேயுமே ஸ்பேஸ் இதெல்லாமே விட தேவை கிடையாது. அப்படியே ஆர்டரை நீங்கள் வரிசையாக எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு. இப்போ உங்களோட கஸ்டமர் ஐடி அதுக்கப்புறம் பேங்க்ல நீங்கள் என்ன டேட்டா பர்த் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத சென்டிஸ் ஆப்ல நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் சென்டிஸ் ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் ஒரு சின்ன ஒரு ஐகான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமர் ஐடி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்ல என்ன டேட்டா பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட்டா பர்த்தும் கீழே வந்திருக்கும், அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டு கஸ்டமர் ஐடியை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டு போட்டு உங்களோட டேட்டா பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்கான அந்த ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எப்படி வந்து சென்டிஸ் அப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ண அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபைலோட பாஸ்வேர்ட் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.